நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இயற்கையோடு இணைந்த வாழ்வு என்பது நமக்கு எப்பொழுதும் பாதுகாப்பானதாகவும் ஒரு உடல், மனம், உயிர் மூன்றத்திலும் ஒரு இசைவுத்தன்மை உள்ளதாகவும் இருக்கும். அதாவது காட்டில் வாழ்ந்த பொழுது நாம் அனைவரும், நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் காட்டில் வாழ்ந்த சூழ்நிலை தான் நம்ம பார்த்தோம். அப்போ பார்க்கும்பொழுது இயற்கையாக வளர்ந்த காடுகள், இப்போ நாம் வளர்க்கக்கூடிய காடுகளை தவிர இயற்கையாக வளர்ந்த காடுகள், மலைகள், ஜொனைகள், ஆறு, கடல், மலைகள், பனி போன்ற விஷயங்கள்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த இதில் ஒரு ஆல்ஃபா ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நுண்மையான அதிர்வலைகள், ஒரு சாதாரணமான பதட்டமற்ற ஒரு தெய்வீகமான ஒரு தன்மையில் இருக்கும் அந்த காட்டில் இருக்கிற வைல்டு ஃபாரஸ்ட்னு சொல்லக்கூடியது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் கோயில்களையும் பிரார்த்தனை கூடங்களையும் வழிபாட்டு தலங்களையும் காட்டுக்குள்ளேயும் மலை மேலேயும் வைக்கிற பழக்கத்தை வச்சுருக்காங்க. இயல்பாகவே மரம், செடி, கொடிகள் தான் விருப்பப்பட்டு ஒரு இடத்துல வளரும். ரெண்டு விஷயம் இருக்குது அதில். ஒரு நுட்பமான அதிர்வலை இருக்கும்போது நுட்பமான உயிரினங்களும் செடி கொடிகளும் வளரக்கூடிய தன்மையும் இருக்கும். கீழே இருக்கிற ஆற்றல் நுட்பமாக இருக்கும்போது அங்கே வளரக்கூடிய மரங்களும் செடிகளும் நுட்பமாக இருக்கும். அது தேர்ந்தெடுத்து வளரும். இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் ஆழ்ந்த ஒரு புரிதல் இருக்கிற மனிதர்கள், குறிப்பாக இந்த தாவர இனங்களை ஒட்டி நிறைய தங்களுடைய வாழ்க்கையை அமைத்திருப்பார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா மகான்களும் ஏதோ ஒரு மூலிகையை அடிப்படையாக வைத்து இறங்குவார்கள். எல்லா மகான்களும் மலர்களை வைத்துக்கொண்டு, கையில் மலர்கள் இருக்கும். நம்மளுடைய உருவ வழிபாட்டில் இருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா மலர்களை பற்றிய சிந்தனைகள் இருக்கும். ஒவ்வொரு கோயிலையும் ஒரு குறிப்பிட்ட மலரை அர்ச்சனை செய்வது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போது இயல்பாகவே நம்மளுடைய மனம் அமைதி அடைய வேண்டும் என்றால், அதாவது இயற்கையாக இருக்கிற காட்டுக்குள்ளே போய் பாதுகாப்பாக போய் உட்காந்து ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் உட்காந்தாவே மனம் அமைதி பெற்றுவிடும். ஒரு ஆழ்ந்த ஒரு புரிதல் ஏற்படும். மேல்நாட்டு கவிஞர்களில் இயற்கை சார்ந்து பாடிய கவிஞர்களில் இங்கிலாந்தில் பார்த்திங்கன்னா ரொமான்டிக்ஸ் அப்படின்னா இயற்கையோடு இணைந்தவர்கள்னு அர்த்தம். அந்த காலகட்டத்தில் மீனிங், இப்போ ரொமான்டிக் மீனிங் வேறு. அவங்க சொல்லுவாங்க, வேர்ட்ஸ்வர்த்து, கீட்ஸு, பிளேக்லாம் சொல்லுவார், இயற்கை கொடுக்கக்கூடியதை எந்த மனிதனும் கொடுக்க முடியாது, இயற்கை கொடுக்கும் பாடத்தை எந்த மனிதனும் கொடுக்க முடியாது, இயற்கை கொடுக்கும் பாதுகாப்பை எந்த மனிதனும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் நம்ம இந்த தளத்தில் முழுவதுமாக ஒரே விஷயத்தை மையமாக வச்சு தான் பார்த்துருக்கோம். இந்த கூர்ந்து கவனிப்பு இருக்குது. 2 விஷயம் பேசுகிற மாதிரி தெரியும், ஆனால் 2 ஒன்று தான். மலர்கள் வழியாக இறைநிலை மலர்கள் வழியாக எளிது அடைவதற்கு இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம காம்பினேஷன் ஏன் போடணும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை என்பது இயற்கைக்கு மீறி முரணாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயற்கையாக வாழலாம் கூட பரவாயில்ல, இயற்கைக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பதட்டமோ, மற்றவர்களை பார்த்தலோ, தன்னைத்தானே நொந்து கொள்ளுதலோ தேவையில்லை. இந்த பிரபஞ்சத்தில் நாம் வந்த வேலை என்பது, எது மிக முக்கியமான வேலை நாம் இன்னைக்கு நினச்சிட்டு இருக்கிறோமோ, எது முக்கியமான என்னுடைய தேவை என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் இல்லாமல் இன்னொருத்தர் வாழ்ந்துன்னுக்கிறார். சாக்ரட்டிஸ் ஒரு இதுக்கு போயிருக்கார், அதாவது கடை வீதிக்கு போயிருக்கார். கடை வீதிக்கு போயிட்டு சுற்றி காலையிலேருந்து சாயந்தரம் சுற்றி இருந்துருக்கிறார்.
சுற்றி பார்த்துட்டு வந்து கிளம்பும் போது அவங்களோட சிஷ்யர்கள் கேட்டிருக்காங்க, என்ன நீ சுற்றி பார்த்துட்டே இருந்திருக்க, ஒன்று கூட ஒரு பொருள் கூட வாங்கலை அப்படின்னு. எனக்கு அவர் சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு, எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ பொருட்கள் இல்லாமையும் என்னால் வாழ முடியுது, என்னால் வந்து இவ்வளோ விஷயங்கள் இல்லாமல் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியுன்றது பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. மிக குறிப்பிடத்தகுந்த ஒரு தன்னுடைய உண்மைக்காக, தன்னுடைய உண்மைன்றது கரெக்டு தான், உண்மைக்காக உயிரையே தியாகம் பண்ண ஒரு பெரிய மகான். நல்லா தெரியும் இது வந்து நான் உண்மை சொல்கிறதுனால என் உயிர் போயிடுன்னு, ஆனாலும் உண்மைக்காக தியாகம் பண்ண மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளன். அவருக்கு அப்புறம் உலகம் அவ்வாறு இல்லை, மாறிடுச்சு. சாக்ரட்டிஸ் கிட்டத்தட்ட மேலை நாடுகளில் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக அவரை மையமாக வைத்து தான் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போ இன்னைக்கு நாம் இந்த பேட்ச் ஃப்ளவர் ரெமெடிஸ், ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸில் பீச் ஒரு இன்டாலரன்ஸ், அதாவது எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஒரு பதட்ட உணர்வு. ஏன் பதட்ட உணர்வு வருதுன்னா, இந்த ரேடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் டியூனிங் இருக்கும். இங்கே கூட நம்ம எஃப்எம் சேனல்லாம் பண்ணும்போது கரெக்டான சேனல் வர வரைக்கும் கரக்குறன்னு இன்டாலரன்ஸ் இருக்கும், அதாவது சரியாக பொருந்தாதது. ஏன் எனக்கு பீச் தேவைப்படுது அப்படின்னா, என்னுடைய வாழ்வுக்கும் என்னோட வாழ்க்கைக்கும், என்னோட வாழ்வு என்பது வேற, வாழ்க்கை என்பது வேற. என்னோட வாழ்வு என்பது என்னை தெரிந்து கொள்வது, என்னோட வாழ்க்கை என்பது நான் வாழ்ந்து கொண்டு இருப்பது, அதுக்கு முரண் இருக்கு. அதில் வந்து எதுவும் எல்லாமே ஒழுங்காக நான் நினைத்த மாதிரி ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று இல்லாவிட்டால், இந்த சமூகம் எனக்கு இடப்பட்ட கட்டளைக்கு ஏற்ற மாதிரி ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, அது இல்லாத போது எனக்கு பதட்ட உணர்வு ஏற்படுது. இன்டாலரன்ஸ், எதை பார்த்தாலும் இது ஒழுங்கு இல்லை அப்படின்னு. ஆனால் எல்லா காலகட்டத்திலும் எல்லாமே ஒழுங்காக இருக்க முடியாது, எல்லா கட்டத்திலும் எல்லாமே ஒழுங்கினமாக இருக்க முடியாது. மன ஒழுங்கு தான் மிக முக்கியம். மன ஒழுங்கு, என்ன ஒழுங்கு இருந்து தான் எல்லாம் சரியாயிடும்ன்றத குறிகாட்டுறது தான் பீச். அதே மாதிரி மிக முக்கியமாக உங்களை யாராலும் இந்த சமூகமோ இந்த சூழலோ பலவீனமானது, அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. மிக முக்கியமான விஷயம், இந்த சூழல், நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிற இடம் உங்களை விட, உங்கள் ஆத்மாவை விட பலவீனம்னா பவர்லெஸ். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னா, சூழலும் மனிதர்களும் நடக்கிற நிகழ்வுகளும் பலம் வாய்ந்ததான் நினைத்து ரொம்ப பயந்து கொண்டு இருக்கிறோம். அதனால என்ன பண்ணுறோம்னா, அந்த பயத்தை போக்குவதற்கு மற்றவங்க மேலே குற்றம் சொல்கிறோம். இல்லை, அதுக்கப்புறம் நான் வைத்திருந்த கட்டமைப்புகள், நான் வளர்க்கப்பட்ட விதம், நான் பிறந்ததனுடைய நோக்கம், என்னோட உடலை பார்ப்பது, என்னுடைய சமூகத்தை பார்ப்பது, என்னுடைய எல்லா நிலைகளிலும் என்னை ஜாதி மதம் இனம் போன்றவற்றை பார்த்து என்னை நானே வந்து இந்த கோட்பாடுகளுக்கு நான் பொருத்தமாக இல்லையே அப்படின்னு நினச்சி என்னை நானே வந்து குற்றம் சொல்லிக்கொள்ளுதல். ஒன்று குற்றம் சொல்கிறது, குற்றம் சொல்லிக்கொள்ளுதல், இது இந்த ஒரு பதட்டம். இந்த 3 இதை நம்ம வந்து வெளியிட்டு ஒரு மாத காலகட்டத்தில் நிறைய தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. முதல் விஷயம் என்னென்னா, குடும்பத்தில் மிக ஆழ்ந்த எனக்கு வந்த தகவல் என்னன்னா, மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி உருவாயிருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் ஏற்பட்டிருக்கு. முதல் விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு கணவன் வந்து தன் மனைவி கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க. மனைவி கிட்ட, இது வரைக்கும் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் வாழ்ந்த வாழ்க்கை தவறாக இருக்குது, இதுக்கப்புறம் சரி பண்ணிட்டு வாழணும் அப்படின்னு ரொம்ப வருஷம் 30 வருஷம் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி பேசக்கூடிய ஆளே இல்லை. வீட்டில் எல்லாரும் இதே ரெமடியை, பீச் வில்லோ பாயிண்ட் எடுத்ததனுடைய விளைவு. அந்த மாதிரி எனக்கு என்கிட்ட சொல்லி என்ன பண்ணாங்க, இதுவே எனக்கு போதும் சார், அவருடைய ரியலைசேஷன், இது போதும், நானும் என்னை மாற்றிக்கணும், இவ்வளோ நாள் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வீணாக இருக்குது, வேஸ்ட்டாக இருக்குது அப்படி. இன்னொருத்தர் ஒரு ஆர்மியில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் ரெமடி கொடுத்து ஒரு 2வது நாள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது என் பையனை வந்து நான் வளர்த்த விஷயம் தப்பாக இருக்குது, சின்ன வயசில் நான் அப்படி வளர்த்ததுனால இப்போ அவன் பாதிக்கப்பட்டிருக்கான்,
நான் தப்பு பண்ணிட்டேன்னு அழுதுருக்காரு பீச் வில்லோ பைனில். இன்னொரு அம்மா என்ன சொன்னாங்கன்னா, என் பொண்ணு தான் என் மாப்பிள்ளை தான் தப்புன்னு நினச்சேன், ஆனால் இந்த ரெமெடி சாப்பிட்டவுடனே என் பொண்ணு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இவ்வளோ நாள் வந்து என்னுடைய மாப்பிள்ளை வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து தவறாக நடத்திட்டேன், இதுக்கப்புறம் நான் திருத்திக்கணும். அதாவது இந்த 3 மலர்களுமே நம்மை ஆழ்ந்த ஒரு புரிதலுக்கு எடுத்து சொல்வது ரொம்ப 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 முக்கியம். ஆழ்ந்த புரிதலுக்கு எடுத்து சொல்லும். உடலாலும் உடல் உறவுகள், ஈவன் வந்து எந்த பொருள் வாங்கணும் வாங்கக்கூடாது, யாரோட ஃபோனில் பேசணும் பேசக்கூடாது, தேவைப்பட்டால் வெளியே போகணும் வெளியே போகக்கூடாது, தேவையான பொருட்களை வாங்குதல், வீட்டில் இருக்கிற பொருட்கள் தேவையில்லாத பொருட்களை வெளியேற்றுதல், தேவையில்லாத மனிதர்களோட தொடர்புகளை துண்டித்து கொள்ளுதல், டக்குன்னு ஸ்னாப் பண்ணுறது. ஒரு 2-3 பேருக்கு இந்த காம்பினேஷன்ஸில் என்ன ஆச்சுன்னா, வீடு ரொம்ப காலமாக இருந்த வீடு வந்து மாற்றி அமைக்கப்பட்டது. 3 பேருக்கு வந்து எனக்கு தகவல் சொன்னது என்னென்னா, 10 வருஷம் 12 வருஷமாக இருந்த வீடை மாற்றிட்டாங்க. மாற்றவே முடியாதுன்னு, மூவாகவே ஆகாதுன்ற நிலையில் அது மூவ் ஆயிருக்கு சார் அப்படின்னா. அதாவது ஒரு ஆழ்ந்த அமைதி, தியானம் நல்லா சித்திக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்ன நடக்குது அப்படின்னா, உடல் செல்களுடைய ஓட்டம், அதாவது ஓடிக்கொண்டே, நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோன்னு தெரில, மன ஓட்டம் சமூக ஓட்டத்தில். ஆனால் அந்த ஓட்டத்தோடு சேர்ந்து உடல் செல்களும் ஓட ஆரம்பிச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடினது வந்து இந்த காம்பினேஷனில் ஓடுறது கம்மியாச்சு, ஆற்றல் பெருகுது, உணவு கட்டுப்பாடு, உணவு வந்து அதிகம் எடுக்காமல் இருக்கிறாங்க, உணவு வந்து கம்மியாக இருக்குது, வெயிட்டு சில பேருக்கு குறைஞ்சிருக்கு, மிக முக்கியமாக செலவுகள் குறைஞ்சிருக்கு நிறைய பேருக்கு. எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஃபோன் பேசுறது கம்மியாக இருக்குது சில பேருக்கு. அப்புறம் ரொம்ப நாளாக செய்ய வேண்டும்ன்ற விஷயங்கள் அதை போய் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அது ஒவ்வொரு நிகழ்வுகளையுமே பார்த்து இருக்கும்பொழுது வீட்டுக்குள்ளே மிகப்பெரிய அமைதி, ஒரு ஆழ்ந்த அமைதி வந்து உருவாவதை பார்த்துருக்கோம். குடும்பத்துக்குள்ளே மிக மிக ஆழ்ந்த ஒரு அமைதி உருவாயிருக்கு. வெகு காலமாக இருந்த சொத்து பிரச்சனைகளை உட்காந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு அதுக்கு தீர்வு வந்துருக்கு. ஏன்னா இப்போ சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இந்த 3 தன்மை தான் இருக்கும். ஒன்று, இந்த சொத்து எனக்கு இருந்தா இல்லைனான்னு ஒரு கில்ட்டு, அவன் தான் தப்பு பண்ணுறான், அந்த பதட்டம் உணர்வு. அப்போ அது எல்லாருக்கும் கொடுக்கும்போது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை வந்து ஏற்பட்டு அதுக்கு தீர்வு ஏற்படுது. இப்போ இந்த பீச் வில்லோ பைனை வந்து எதற்காக அப்படின்னு கேட்டால், நாம் வந்த வேலையை செய்வதற்கு. நான் இவ்வளோ காலம் நான் ஓடிக்கொண்டிருப்பது ரைட்டாக சரியான செக் பண்ணி, அதுவே சில நேரத்தில் வந்து இந்த பீச் வில்லோ காம்பினேஷன் அதுவே உங்களுக்கு சரியான ரெமெடியை கொடுக்கும். எந்த ரெமெடியும் நீங்கள் தேவைப்படுறது, எந்த ரெமெடி நீங்கள் எடுக்கணுன்றதை கொடுக்கும். அதனால் தொடர்ச்சியாக வாய்ப்பு இருப்பாங்க எல்லா நாளும், அதாவது வாரத்தில் ஒரு 5 நாள் தொடர்ச்சியாக, ஞாயிறு, அதாவது திங்கள்லேருந்து ஞாயிறு வரைக்கும் 7 நாள் இருக்குன்னா, ஒரு 5 நாள் எதில் இருந்துன்னா, செவ்வாய் புதன் விட்டுருங்க, செவ்வாய் புதனை ராக் வாட்டர் எடுங்க. மீதி நாட்கள் எல்லாம் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் எல்லா நாளும் பீச்சு வில்லோ பைன் எடுங்க, செவ்வாய் புதன் மட்டும் ராக் வாட்டர் எடுங்க, திருப்பி பீச் வைன். அந்த மாதிரி ஒரு 3 செட்டு 21 நாள் எடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்க பொருட்கள், பெரும்பான்மையான பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள் வெளியேறிடும். தேவையில்லாத மனிதர்கள், இந்த 3 தன்மையில் இருக்கிற மனிதர்கள், ஒன்று நம்மளை பதட்டத்துக்குள்ளாக்குறவங்க, நம்மளை பழி சொல்கிறவங்க, இல்லை நம்மளை வந்து குற்ற உணர்வு ஆராக்குறவங்க, இவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. இல்லாட்டி அவங்களும் வந்து தங்களை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பில் இருக்கும். செவ்வாய் புதன் ராக் வாட்டர், வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் இது வந்து பீச் வில்லோ பைன். இந்த இதில் நீங்கள் போய் பாருங்கள், மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. இதை வந்து ஒரு சிஸ்டமாக நீங்கள் வீட்டில் பார்த்துட்டு, கூடுமான வரைக்கும் எதுவும் பேசக்கூடாது, குறைவான பேசுதல்,
ஒரு ரெமெடி ஒரு 5 பேர் இருக்கீங்க குடும்பத்தில், உட்காந்து நைட்டு சாப்பிட உட்காடுறீங்க, இல்லாட்டி மதியம் சாப்பிட உட்காடுறீங்க, ஏதோ ஒரு லீவ் டைமில் சாப்பிட உட்காடுறீங்க அப்படின்னா போட்டுட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்து எல்லாரும் உட்காந்து சும்மா என்ன பண்ணணும்னா, இந்த குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்கன்னா, அப்பா இருக்காரு, அம்மா இருக்காரு, பசங்க இருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை ஒவ்வொருத்தர் ஷேர் பண்ணி, இப்போ அப்பா இருக்காருன்னா குழந்தையோட நல்ல விஷயத்தை பற்றி எடுத்து சொல்கிறது. நீ இந்த மாதிரிலாம் நல்லது பண்ணியிருக்க, இந்த மாதிரி உனக்கு குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பழகுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 21 நாளில் இந்த வீடு மிகப்பெரிய மாற்றத்துக்கு உள்ளாகும். வீட்டிலுடைய சூழல்கள்லாம் மாறும். இயற்கையாகவே உங்களுக்கு தேவையானது நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நான் இத்தனை வருஷமாக நான் ஏங்கி கொண்டிருந்த ஒரு விஷயம்லாம் இப்போ நடந்தது, எனக்குள்ளே ஆழ்ந்து உள்ளே இருந்த விஷயங்கள் நடந்துச்சு. நான் இயல்பாகவே என்னுடைய திறமையை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா. அப்போ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அதிசயத்தக்க விஷயங்கள் வீட்டில் நடப்பதை பார்ப்பீங்க. நீங்கள் 10 வருஷமாக முயற்சி பண்ணி பண்ண முடியாத விஷயத்த ஒரு 10 நாள்லேயே கூட சாத்தியம் இருக்குது. உட்காந்து வீட்டினுடைய அதிர்வலையை ஒட்டி, உங்களுடைய மன அலையை ஒட்டியும் வீட்டினுடைய அதிர்வலை ஒட்டி தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வு இருக்கும். அதனால் பிரபஞ்சம் கொடுத்த வீடு நம்முடைய உடல், நாம் படைத்த வீடுன்றது நம்ம வீடு. இந்த ரெண்டுத்தையும் சரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம். பயன்படுத்திட்டு விலைகளை பாருங்கள். இந்த தளம் உங்களை நோக்கி உங்களை திருப்பக்கூடிய ஒரு தளம். உங்களை நீங்கள் பார்ப்பதற்கு வழிகளை சொல்லக்கூடிய தளம், வேறு எதுவும் இல்லை. நன்றி.